ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஆன்லைன்ல ஸ்டாக் ஃபோட்டோஸ் அல்லது ஏஐ ஜெனரேட் ஃபோட்டோஸ் இது வந்து நீங்க மொபைல்ல டேக் பண்ற ஃபோட்டோஸா இருந்தாலும் சரி, அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க சில வீடியோஸ்கள்ல, சில சீரிஸ்கள்ல நீங்க சில சோஷியல் மீடியாஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வச்சுட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூடியோவுல ஃபோட்டோஸ் கேமரா வச்சு வந்து நிறைய பேரு ஒரு இன்கம் ஒண்ணு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்கள்ட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவோ அல்லது வந்து நீங்க உங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள இப்போ மொபைல் ஃபோன்ல இப்போ பிள்ளைகள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து நல்லா எடிட் பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு நேச்சர அல்லது வைல்ட் லைஃப அல்லது நீங்க ஏதாவது உங்களோட விருப்பமான ஒரு விஷயத்த நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு, அதன் மூலமா மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு 10+ வெப்சைட்டும், அதோட சேர்த்து நீங்க இத ஏஐ மூலமா எப்படி ஏஐ இமேஜஸ், வீடியோஸ் மூலமாவும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இது இமேஜும், வீடியோக்கும் இந்த கான்செப்ட் இதாகுமா? ஓகே. அ Instagramல இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ வந்து TikTokல அல்லது வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கும். அதில பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதில பாருங்க. அவரோட சக்சஸ் ஸ்டோரி என்னன்னு சொன்னா, இவர் வந்து இந்த இந்த ஸ்கீம் எப்படின்னு சொன்னா, பெசிவ் இன்கம் ஸ்கீமா. அதாவது நீங்க வொர்க்க ஒன் டைம் தான் செய்றது. இங்க டவுன்லோட் நடக்க அதாவது அ இந்த கன்வர்சேஷன் வந்து நடக்கும்போது நீங்க ஒன் டைம் வொர்க் பண்ணிட்டு விட்டுருவீங்க. கன்வர்சேஷன் நடந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். அந்த ஸ்கீம் தான் இது. அது நீங்க வொர்க் பண்ணணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. இப்ப YouTubeல வீடியோ ஒண்ணு நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தூங்கும்போதும் உங்களுக்கு வந்து வியூஸ் போக அந்த கன்வர்சேஷன் நடக்க இதாகும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இதுவா. ஓகே. இதுக்கு இப்ப இவரு சொல்றாரு என்னன்னா, இவரு 3000 to 6000 ஸ்டாக் இமேஜஸ் எங்களுடைய ஸ்டூடண்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. 200 இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அவருக்கு $10 வந்து ஜெனரேட் ஆயிட்டு வந்திருக்குது. அப்ப இவர் வந்து 3000 to 6000 இப்ப நான் சொல்ற இந்த வொர்க் பண்றதுக்கு ஏஐ இமேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்கு, இல்ல ஃபோட்டோ டேக் பண்றதுக்கு நீங்க வேணா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு எங்கட ஊர்ல, எங்கட சிட்டில ஒரு பெர்சன் இருக்காரு. ஒரு ஸ்டுடியோ. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, எப்போதுமே ட்ரிப். அதாவது இப்ப இந்த நுவரெலியா அந்த இடங்களுக்கு போயிட்டு, நல்ல ஃபோட்டோஸ் ஒரு வீக், 2 வீக்ஸ் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து டேக் பண்ணுவாரு. ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு டேக் பண்ணிட்டு அப்லோட் பண்ண. அப்ப நீங்க இந்த டைம்ல பாருங்க, ஒரு டைம்ல அவர் போனாலே வந்து சும்மா ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் வந்து டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதே மாரி வீடியோஸ் டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது கட்டாயமா அந்த ப்ரொஃபஷனலா டேக் பண்றவரு கட்டாயமா அவங்களுக்கு டவுன்லோட் நடக்கும். அதே மாதிரி ஒரு பில்டுல இப்ப நம்முடைய கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட் ஒண்ண ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வொர்க் பண்ண போகக்குள்ள இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும். அதே மாரி நான் நிறைய எடிட்ஸ் எல்லாம் இதுல போடுறதில்ல.